Bothi Park, NEET and G Academy. Your dream, our mission. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் கிங்டத்தில் கடைசி பார்ட்ஸ் வீடியோஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் டாப் 10 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் 2025 பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் ABCDE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எத்தனை கரெக்ட் எத்தனை இன்கரெக்ட் அப்படின்ற மாதிரியும், ஸோ பிளான் கிங்டத்தில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பிளான்ஸில் லோயர் லெவல் பிளான் கிங்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 4 கொஷின்ஸுமே வந்து ரொம்ப லென்த்தியான கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ரொம்ப லென்த்தியாக இருக்கிற கொஷின்ஸை நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் டைமாக வந்து போதி பார்க் யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளுடைய போதி பார்க் சேனலுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி லைவ் கிளாஸஸ், அதுக்கடுத்தது ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது மார்க் டெஸ்ட் சீரியஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்தது இன்ஸ்டன்ட் லைவ் டவுட்ஸ் சப்போர்ட்ஸும் ப்ளஸ் இந்த மாதிரி நீட் ஜேஇ ரிலேட்டடான அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த ஆப்பில் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் போதி பார்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ வாங்க நம்ம கிளாஸுக்குள்ளே போகணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பயோடோஸ் உடைய 101லேருந்து 110வது MCQ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 101, த ஸ்ப்ரெட் ஆஃப் லிவிங் டெரிடோஃபைட்ஸ் இஸ் லிமிட்டெட். ஸோ டெரிடோஃபைட்ஸ் அப்படின்றவங்க வாஸ்குலார் பிளான்ஸ்குள்ளே வருவாங்க. ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் விச் இஸ் கோயிங் டு பொசஸ் த ட்ரூ ரூட், லீஃப் அண்ட் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அதில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்ப்ரெட் ஆஃப் லிவிங் டெரிடோஃபைட்ஸ் இஸ் லிமிட்டெட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு நேரோ ஜியாகிரபிக்கல் ரீஜியன் பிகாஸ். ஸோ இது ஏன் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்குது, மற்ற இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். ஸோ எதனால் அப்படின்னு காரணம் பார்க்கலாம். ஸோ கேமிட்டோஃபைட்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் ஸ்போரோஃபைட்ஸ். சார் இங்கே டெரிடோஃபைட்ஸில் டெஃபினட்டாக யார் டாமினன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்ஸ் தான். இந்த ஸ்போரோஃபைட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட்ஸ் இருப்பாங்க. ஈவன் கேமிட்டோஃபைட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ யார் வந்து மெயின் பிளான்ட் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்னா மெயின் பிளான்ட் பாடி. பட் கேமிட்டோஃபைட்ஸுமே என்ன பண்ணும், டெரிடோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் தான், மல்டி செல்லுலர் தான். ரைட். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோசிந்தெட்டிக்காக தான் இருப்பாங்க. ஓகே, தலாய்ட் பாடியாக இருப்பாங்க. ரைட். ஸோ இதனால தான் அவங்க வந்து குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்களான்னா கிடையாது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நேரோ ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸ் எல்லா இடத்துலையும் டெரிடோஃபைட்ஸை பார்க்க முடியல அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இது வந்து கான்செப்டுக்குள்ளே வராது. ஸோ தட் மீன்ஸ் இது வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்காது. நெக்ஸ்ட், கேமிட்டோஃபைட்ஸ் ரெக்வயர்ட் கூல், டேம்ப் அண்ட் ஷேடி பிளேசஸ் டு க்ரோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேமிட்டோஃபைட்ஸாக இருக்கட்டும், ஸ்போரோஃபைட்ஸாக இருக்கட்டும், டெஃபினட்டாக அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரயோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸில் என்ன மாதிரி இடத்த ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் ரொம்ப சில்லுன்னு இருக்கணும். ஸோ டேம் நிழல் பாங்கான இடம் மாதிரி இருக்கும், ஷேடி. ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வந்து அவங்க வந்து சர்வைவல் ஆவாங்க. ஸோ இதனால தான் அவங்க குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்களா அப்படின்னா கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு, தே நீட் வாட்டர் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ கேமெட்டோடைய டிரான்ஸ்ஃபருக்கு டெஃபினட்டாக வாட்டர் தேவைப்படுது. ஸோ அப்போது எந்த இடத்துல வந்து வாட்டர் அவைலபிலிட்டிஸ் இருக்கோ ஒன்று. ஸோ அதே மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து மரங்கள் இருக்க சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு நிழல் பாங்கான இடம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டேம்ப் ரொம்ப நல்லா ஈரமாக இருக்கிற மாதிரி, கூல் அண்ட் டேம்ப் பிளேசஸ். ஸோ எந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்கோ அந்த தண்ணிக்கு பக்கத்தில் எந்த இடத்துல லேண்ட் வந்து கொஞ்சம் நிழல் பாங்கான இடமா இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் யார் சர்வைவ் ஆவாங்க, டெரிடோஃபைட்ஸ் வந்து சர்வைவ் ஆவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் 101 கொஸ்டின்ஸுக்கு ஆப்ஷன் வந்து B and C வந்து கரெக்ட். ஸோ அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட். ஸோ ஒன்லி நாட் கரெக்ட். ஸோ ரெண்டாவது வந்து ஒன்லி B and C ஆர் கரெக்ட் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் வராது. ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு 102வது கொஸ்டின்ஸ். ஸோ ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். கீழே வந்து நீட் 2025ல கேட்ட மாதிரியே கொஸ்டின்ஸ் பாருங்கள். ABCDE அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நமக்கு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே. ஸோ செலாஜினெல்லா அண்டு சால்வினியா ஆர் ஹெட்டிரோஸ்போரஸ். எஸ் சார், கரெக்ட். ஸோ டெரிடோஃபைட்ஸ்லேயே 2 பேர் வந்து ஹெட்டிரோஸ்போரஸ் இருப்பாங்க. வாட் இஸ் தட் ஹெட்டிரோஸ்போரஸ்? தட் மீன்ஸ் மேல் அண்டு ஃபீமேல்
ஸ்போர்ஸ் செப்பரேட்லி ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, தனித்தனியாக ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க பேர் வந்து ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் ஈகோசிஸ்டம் ஸ்போரோஃபில்ஸ் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் ஸ்ட்ரோபிலைஸ் ஆர் கோன். கண்டிப்பாக யார் அக்ரிகேட் ஆகிறாங்கம்மா? ஸ்போரோஃபில்ஸ். லாஸ்ட் செஷன்லையுமே நம்ம பார்த்துருக்கோம், நேற்றோட வீடியோஸ்லையும் போட்டிருக்கோம். என்னது ஃபில்ஸ் அப்படின்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த லீஃப் வந்து அரேஞ்ச் ஆகி என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக உருவாகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸாக உருவாகுறாங்க. ரைட், ஓகே, ரைட். ஸோ ஸ்போரோஃபில்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகுறாங்க. ரைட். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரோபிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? ஸ்ட்ரோபிலை ஆர் ஸ்ட்ரோபிலஸ். ஸ்ட்ரோபிலஸ்னா சிங்குலர், ரைட்? ஸ்ட்ரோபிலை அப்படின்னா ஃப்ளூரல். ஓகே, ஸ்ட்ரோபிலஸ்ன்னு சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு, ப்ளஸ் கோன். இது வந்து கரெக்ட், ஈகோசிஸ்டத்தில் இது நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆந்த்ரோசோய்ட்ஸ். வாட் இஸ் இன் பை ஆந்த்ரோசோய்ட்ஸ்? ஆந்த்ரோசோய்ட்ஸ்ன்றது மேல் கேமிட். ஆந்த்ரோசோய்ட்ஸ்னா என்னது? மேல் கேமிட்ஸ். ஸோ ரெக்வயர்ட் வாட்டர் ஃபார் தி ட்ரான்ஸ்ஃபர் டுவேர்ட்ஸ் த மவுத் ஆஃப் ஆர்கிகோனியா. ஆர்கிகோனியம்ன்றது யாரு? ஃபீமேல் கேமிட். ஸோ ஒரு ஃபீமேல் கேமிட்ஸ் இருக்கு. இந்த ஃபீமேல் கேமிட்டுக்குள்ள யார் போய் ஃபியூசன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேமிட் போய் ஃபியூசன் ஆகணும். ஸோ இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த வாட்டர் மாலிகுல், நீர் மூலியமாக தான் போவாங்க. வாட்டர் சோர்சஸ் தேவைப்படுகிறது. கண்டிப்பாக கரெக்ட். ஸோ ஆந்த்ரோசோய்ட்ஸ் போயிட்டு ஆர்கிகோனியத்தை அடையிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட் டெரிடோஃபைட்ஸ் ஹேவ் நோ எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ். வாட் இஸ் எவல்யூஷனரி ஆர் எவல்யூஷன் அப்படின்றது இஸ் ஏ லாங்கஸ்ட் ப்ராசஸ். ஒரு ஆர்கானிசத்திலிருந்து இன்னொரு ஆர்கானிசம் உருவாகிறது, இல்லை ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசமாக மாறுறது, இதை நம்ம சொல்லுவோம் பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெரிடோஃபைட்ஸ்ன்றது ரொம்ப எவல்யூஷனரி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் இருந்த பிளான்ஸையும் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தையும் லிங்க் பண்ணுற ஒரு கிளாஸ் தான் யாருன்னா டெரிடோஃபைட்ஸ் சொல்கிறோம். இவங்க சீட் ஹேபிட்ஸோடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. விதை தாவரங்கள் உருவாகுது இல்லையா, ஜிம்னோஸ்போமோ ஆஞ்சியோஸ்போமோ, இதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் யாருன்னா டெரிடோஃபைட்ஸ். எவல்யூஷனரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு பிளான்ஸுமே கூட, சரிங்களா? ஸோ அப்போ டெரிடோஃபைட்ஸ் வந்து எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் இல்லைன்னு சொல்றது தவறு. ஸோ அப்போ ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், பி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், சி டி கரெக்ட், இ மட்டும் தப்பு. ஸோ மொத்தம் எத்தனை? 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது திடீர்னு என்ன பண்ணியிருப்பீங்க? எவல்யூஷனரி பார்த்துட்டு இருப்பீங்க. டெஃபினட்டாக பார்த்த உடனே எஸ் டெரிடோஃபைட்ஸ் எவல்யூஷன் போடு, 5 ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ண கூடாது. சென்டென்ஸ் படிச்சுட்டு அந்த சென்டென்ஸ் என்ன மீனிங் சொல்லுது அப்படின்றத நீங்கள் எவாலுவேட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் 103 கொஸ்டின். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆல்கே. ஸோ ஆல்கே பற்றின ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஆல்கே பற்றி தான் படிப்போம். ஸோ ஆல்கே மீன்ஸ் வாட்? ஸோ தே ரொம்ப 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 லோ லெவலில் இருக்கக்கூடிய பிளான்ட். ஓகே, ரைட். ஸோ ஆல்கே பற்றி படிக்கிறது ஃபைக்காலஜி அப்படின்றது தெரியும் நமக்கு. ரைட். ஸோ ஹியர் a few freshwater forms of algae form massive plant bodies. ஸோ ஆல்கேன்றது எப்படி இருக்கலாம்? ரைட், இட் மேபி வந்து யூனிசெல்லராக இருக்கலாம். ரைட், சாரி, அது வந்து எப்படி இருக்குன்னா மல்டி செல்லராக இருக்கலாம், காலனி ஃபார்மில் இருக்கலாம், ஃபிலமெண்டஸாக இருக்கலாம். காலனி ஃபார்ம் குரூப்பாக சேரலாம் ஒன்று, அப்படி இல்லைன்னா ஃபிலமெண்டஸாக இருக்கலாம், இல்லை மேசிவ் பிளான் பாடிஸ் பெருசாக ரொம்ப உயரமாக ரொம்ப ஹைட்டாக பிளான் பாடிஸை உற்பத்தி பண்ணலாம். ஆனால் அந்த மேசிவ் பிளான் பாடி சொல்லக்கூடிய மிக அதிகமான தாவர உடலங்களை உற்பத்தி செய்வது என்பது ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. யாரு? மெரைன் வாட்டர். வாட் இஸ் இட்? மெரைன் வாட்டர். ஸோ மெரைன் வாட்டர்ல யார் பண்றாங்க? கெல்ப்ஸ் தான் பண்றாங்க. இது வந்து ஈவன் 100 மீட்டர்ஸ் கூட ஹைட் வளர்ந்து போகும். டெஃபினட்டா கடல்ல 100 மீட்டர்ஸ் கூட போவாங்க. ஸோ அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொன்னதுனால இது தவறு ஆல்கேல. நெக்ஸ்ட், வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் ஆப்சென்ட். அது என்ன சார் வாஸ்குலர் டிஷ்யூ? வாஸ்குலர் டிஷ்யூனா ஜைலம் ஃப்ளோயம். முன்னாடி சொன்ன மாதிரியே ஆல்கேவிலையும் பிரயோஃபைட்ஸ்லையும் வாஸ்குலர் டிஷ்யூஸ் கிடையாது. ஸ்டார்டிங்கே யார் தான்? டெரிடோஃபைட்ஸ் தான். அப்போ ஆல்கேவில் வாஸ்குலர் டிஷ்யூ இல்லைன்றாங்க. இஸ் கோயிங் டு பி கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட், மோஸ்ட் காமன் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ஆர் தட் ஜூஸ்போர்ஸ். ஜூஸ்போர் அப்படின்றது ஏசெக்சுவல் ஸ்போர் கண்டிப்பாக. ஸோ இருக்கிறதுலே ஆல்கேல வந்து அதிகமாக ஏசெக்சுவல் ஸ்போர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர். பேரே தான் ஜூஸ்போர் அப்படின்றது ஏசெக்சுவல் ஸ்போர். பாலிலா ஸ்போருக்கு உதாரணம் தான் ஜூஸ்போர். இதான் வந்து இருக்கிறதுலே அதிகமான காமனாக இருக்கும். நெக்ஸ்ட், sexual reproductions can be an isogamous, anisogamous or oogamous. ஸோ ஐசோகேமஸ்னா 2 கேமெட்ஸும் சைஸ் ஷேப்ல எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அன்ஐசோகேமஸ்னா தே வில் பி டிஃபரெண்ட் இன் ஷேப் அண்ட் சைஸ் அப்படி சொல்லுவாங்க.
ஊகேமஸ் அப்படின்றது ஃபீமேல் கேமிட்ஸை மேல் கேமிட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஊகேமஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க, ரைட்? ஸோ அப்போ இது எல்லாமே இருக்கா சார், எல்லா டைப்ஸுமே இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா ஆல்கேல ஜென்ரலா ஆல்கே, நாட் கிரீன் ஆல்கே, ரெட் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே அப்படிலாம் கிடையாது, ஜென்ரலா கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்ட்லி இஸ் இட் கோயிங் டு பி த கரெக்ட். நெக்ஸ்ட், embryo formation is seen in marine brown and red algae. Imagine ஃப்ளவர் ஃபார்ம் பண்ணல, ஓகே, அதுக்கப்புறம் pollen grains, அதுக்கப்புறமா சீடு ஃபார்மேஷன், அந்த மாதிரி போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இல்லை. அதனால என்ன வராது, எம்ப்ரியோ ஃபார்மேஷன்ஸ் வராது. ஆல்கேல என்ன வராது, எம்ப்ரியோ ஃபார்மேஷன் வராது. ஸோ அப்போ 5th ஸ்டேட்மெண்ட்ஸும் தவறு. ஸோ அப்போ நம்ம ரைட் ஆனது என்னது, செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ஸ், 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஃபார் த கொஸ்டின் ஆஃப் 103. ஸோ நெக்ஸ்ட் 104. ஸோ ஹியர் a future common between bryophytes and pteridophytes. ஸோ bryophytes-க்கும் pteridophytes-க்கும் காமனான salient features கேட்டிருக்காங்க, ஓகே, ரைட்? bryophytes-ன்றது என்னது, gametophytes dominance, pteridophytes யார் டாமினன்ட், ஸ்போரோஃபைட் டாமினன்ஸ். வாஸ்குலர் டிஷ்யூ, ட்ரூ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா pteridophytes-ல இருக்கு, bryophytes-ல இல்லை. ஸோ bryophytes-க்கு எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்னா லிவர் ஊர்ஸ், மாசஸ் அப்படி சொல்லலாம். ஸோ pteridophytes-க்கு எக்ஸாம்பிள் யார் சொன்னா ஃபர்ன்ஸ் அப்படி சொல்லலாம், ஆர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா, ரைட்? இந்த 2 கேட்டகரிஸ்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கான பொதுவான பண்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரியா, ரைட்? ஸோ பிரசன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அண்ட் போட்டோசிந்தட்டிக் கேமெட்டோஃபைட்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிளான்ட் கிங்டத்துல bryophytes-ஓடைய கேமெட்டோஃபைட்ஸ் மட்டும்தான் தட் மீன்ஸ் தே வில் தே டாமினன்ஸ். ஸ்போரோஃபைட் வந்து டிபெண்டன்ட். வழக்கமாக மற்ற எல்லா லிவிங் திங்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கேமிட்டோஃபைட் வந்து டிபெண்ட் ஆன் த ஸ்போரோஃபைட். கேமிட்டக தாவரமானது ஸ்போரக தாவரத்தின் மீது சார்ந்து வாழ்வாங்க. ஆனால் bryophytes-ல மட்டும்தான் கேமிட்டோஃபைட் தான் வந்து ஓங்குத்தன்மையாகவும் அதை சார்ந்து ஸ்போரக தாவரம் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, சரியா, ரைட்? ஸோ இப்போ 2 பேருமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறாங்களா, bryophytes, pteridophytes 2 பேருமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்களா, அவங்க 2 பேரும் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ட் இருக்க முடியுமானா டெஃபினட்டாக இருக்க முடியும். bryophytes-உடைய கேமிட்டோஃபைட்டும் இண்டிபெண்டன்ட் தான், pteridophytes-உடைய கேமிட்டோஃபைட்ஸும் இண்டிபெண்டன்ட் தான். திஸ் இஸ் கோயிங் டு பி த காமன் கேரக்டர், இஸ் கோயிங் டு பி கரெக்ட். ஸ்போர்ஸ் டெவலப்ஸ் இன்டு கேமிட்டோஃபைட்டிக் பாடி. எஸ் சார், இது ஒரு ஸ்போர் அப்படின்னா இந்த ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகிட்டு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட்டா மாறுவாங்க. எஸ் கரெக்ட், ஸ்போர் வந்து என்னவா மாறும், கேமிட்டோஃபைட்ஸா மாறும். ஏன்னா ஸ்போர்ன்றது என் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய த மீன்ஸ் அதனுடைய ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் அப்படி சொல்றோம், ரைட்? ஸோ ஹியர் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் மொட்டைல் மேல் அண்ட் நான் மொட்டைல் ஃபீமேல் கேமிட். எஸ் சார், ஸோ மேல் கேமிட் தான் எப்பயுமே இருப்பாங்க, மொட்டையில இருப்பாங்க. ஏன் அப்படின்னா என்ன இருக்கும், ஃபிளெஜெல்லா இருப்பாங்க. வித் த ஃபிளெஜெல்லா the male gamete is going to be that motile. Female gamete is not undergo that motiles. Okay, next. So requirements of water for sexual reproduction. Yes sir, 2 பேர்லயுமே அந்த ஆந்த்ரோசோய்டுகள்னு சொல்லக்கூடிய மேல் கேமிட் வந்து ஸ்விம் பண்ணி போய் ஆர்கிகோனியத்துடைய மவுத் ரீஜன்ஸை போய் அட்டாச்மெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், வாட்டர் வேண்டும். ஸோ ஹியர் தட் இஸ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கரெக்ட் தான். ஸோ ABCD எல்லாமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பார்க்குறோம், ஒன்லின்னு வர்றதெல்லாம் அடிச்சிடறோம், ரைட்? ஸோ இப்போ ABC and D அப்படின்றது 104க்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 105. இன் ஹோமோஸ்போரஸ் டெரிடோஃபைட்ஸ், வாட் இஸ் இட்? பெரும்பாலும் டெரிடோஃபைட்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஸ்போரஸ் தான், ரைட்? ஸோ ஹோமோஸ்போரஸ்னா எப்படி இருப்பாங்க, they will produces that both things in that same plants. ஹோமோஸ்போரஸ். ஹெட்ரோஸ்போரஸ்னா டிஃப்ரெண்ட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணா ஹெட்ரோஸ்போரஸ், ரைட்? இந்த கேமிட்டோஃபைட்ஸ் அப்படின்றது எப்படி இருப்பாங்க அப்படின்னா வாஸ்குலார்னு சொல்றாங்க. சார் வாஸ்குலார்னா என்னது, சைலமும் ஃப்ளோயமும். சார் இங்க கேமிட்டோஃபைட்ன்றது என்னது, என் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது, ஓகேவா? ஸோ இதுல வாஸ்குலார் டிஷ்யூஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஸோ ஸ்போரோஃபைட்ல தான் என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் டிஷ்யூஸ் வந்து இருப்பாங்க. தட் இஸ் சைலம் ஃப்ளோயம் அப்படின்றது எதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்ல இருப்பாங்க. எதில் இருக்க மாட்டாங்க, கேமிட்டோஃபைட்ஸ்ல இருக்க மாட்டாங்க. தப்பு. ஸோ மோனாசிஷியஸ் இங்க பாருங்க, ஹோமோ இஸ் இன் மோனாசிஷியஸ், தட் மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட்ஸ் ஆர் கோயிங் டு பி தே ப்ரொடியூஸ் இன் சிங்கிள் பிளான்ட்ஸ் கால்ட் தட் மோனாசிஷியஸ் அப்படி சொல்றோம். ஓகே, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பி வந்து கரெக்ட். ஸோ ஹியர் கேமிட்டோஃபைட்ஸ், இந்த டெரிடோஃபைட்ஸ்னு சொன்னதுனால கேமிட்டோஃபைட்ஸுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார், ஓகே, பிக்மெண்டட், போட்டோசிந்தட்டிக், தெலாய்ட் பாடியா மாறுவாங்க. டெஃபினட்டா கேமிட்டோஃபைட்ஸுமே என்ன பண்ணுவாங்க, போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் இட்? போட்டோசிந்தசிஸ் பண்றதுனால கண்டிப்பா இவங்க என்ன பண்ணுவாங்க, இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டண்டா இருப்பாங்க.
எஸ் சார், சியும் கரெக்ட். ஸோ டிபெண்ட் ஆன் ஸ்போரோஃபைட்ஸ், நோ. ஸோ இமேஜின், ஸோ இந்த கேமெட்டோஃபைட்ன்றது டெஃபினட்டாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுனால யாரை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்போரோஃபைட்டை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போது A and D are incorrect, B and C are going to be the correct. Okay, so option is the right. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, in homosporous teratophytes the gametophyte is monoecious independent அப்படின்றது right. B and C, that is the first option is going to be the correct. So next 106 bryophytes, right? So bryophytes, what is it? Bryophytes, that is இதழ் வடிவ bryophyteகளும் மசைகளும் தான் வருவாங்க. தமிழில் சொல்லணும், இங்கிலீஷில் சொல்லணும்னா லிவர் வுட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேவ் பிளான்ட் பாடி மோர் டிஃபரன்ஷியேட்டட் தென் தட் ஆஃப் ஆல்கே. ஆல்கேவை விட மோர் டெவலப்டு. பட் இவங்களே வந்து உண்மையானமே என்ன வச்சிருக்க மாட்டாங்கன்னா ரூட், ஸ்டெம், லீஃப் அந்த மாதிரிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ரூட் மாதிரி, லீஃப் மாதிரி, ஓகேவா, ரைட்? அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருப்பாங்கன்னா எஸ். ஹேவ் த பிளான்ட் பாடி மோர் டிஃபரன்ஷியேட்டட் தென் தட் ஆல்கே. இருக்கிறதுலே ரொம்ப லோ லெவல் பிளான்ட் அப்படின்னா யார் சொல்லலாம்? ஆல்கே. ஸோ அதுக்கு அடுத்து டெவலப்மெண்டட் யாரு? பிரியோஃபைட்ஸ். அப்போ கரெக்ட். ஸோ யூஸ்வலி அக்கர் இன் டேம்ப், ஹியூமிட் அண்ட் ஷேடட் லொக்காலிட்டிஸ். ஸோ எந்த இடத்துல வாழ்வாங்க அப்படின்னா ஈரமான, ஓகே, நிழல் பாங்கான, ரைட்? ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் சர்வைவ் ஆவாங்களா? எஸ், அதுவும் கரெக்ட். டாமினன்ட் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இன் தேர் லைஃப். இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிரியோஃபைட்ஸோடைய கேமெட்டோஃபைட்ஸ்ன்றது என்னது? டாமினன்ஸ். இந்த கேமெட்டோஃபைட்ஸ் ஏன் சார் நான் டாமினன்ட் சொல்றேன் அப்படின்னா, இது என்ன பண்ணும்? போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. இதை டிபெண்ட் பண்ணி தான் யார் இருப்பாங்க? ஸ்போரோஃபைட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா சி ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்ட். ஸோ இந்த பிரியோஃபைட்ஸ்ல ஹேவ் பிளான்ட் பாடி மோர் டிஃபரன்ஷியேட்டட் தென் தட் ஆஃப் ஆல்கே, கரெக்ட். ஸோ யூஸ்வலி அக்கர் இன் டேம்ப், ஹியூமிட் அண்ட் ஷேடட் லொக்காலிட்டிஸ், அதுவும் கரெக்ட். ஸோ ஹேவ் டாமினன்ட் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இன் தர் லைஃப் சைக்கிள், அதுவுமே கரெக்ட். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ஆல் ஆர் கரெக்ட். அப்போ எங்கெங்கெல்லாம் ஒன்லி இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிடுறோம்? அடிச்சிடுறோம். Is it right? All ABC is going to be that correct for that 106th questions. Okay, next, right? So identify ABC in the given figure and select the correct option. 107 question என்ன சொல்லுது? ஸோ பிக்சர் கொடுத்துட்டாங்க. பிக்சர்ல வந்து A இந்த ஸ்ட்ரக்சர்ஸும், B இந்த ஸ்ட்ரக்சர்ஸும், அடுத்தது வந்து C இந்த ஸ்ட்ரக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, ரைட்? ஸோ right, so imagine, so what is this one? This is that one, brown algae, Phaeophyceae. Phaeophyceae ல யார் இவங்க? Fucus. Okay, right? So imagine, so இந்த Aன்றது என்ன வருமா இருக்கு? கேப்பா இருக்கு, கேப், எம்டி ஸ்பேசஸ் மாதிரி இருக்கு. ஸோ அது யாரு? ஏர் பிளாடர், காற்றுப்பைகள். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? லீஃப் மாதிரி, ஓலை மாதிரி இருக்கா? ஸோ இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ஃப்ராண்ட் அப்படி சொல்லுவாங்க. தமிழ் வந்து ஓலை அப்படி சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இந்த சீன்றது என்னது? ரைட், சீன்றது ஹோல்டு ஃபாஸ்ட்னு சொல்ல போறாங்க. பற்று கம்பி எல்லாம் சொல்ல அட்டாச்மெண்ட்ஸ். இங்க பாருங்க, இது பார்க்கறதுக்கு ஸ்டெம் மாதிரியே இருக்கா? இது லீஃப் மாதிரியே இருக்கா? இங்க இந்த இடத்துல அட்டாச்மெண்ட்ஸ் ரூட் மாதிரியே இருக்கா? ஸோ தட்ஸ் ஆல் நாட் ட்ரூ ரூட், ட்ரூ லீஃப், ட்ரூ ஸ்டெம். ஓகே, ரைட்? ஸோ இது என்னது? ஹோல்டு ஃபாஸ்ட், பற்று உறுப்பு அப்படி சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இமேஜின், ஸோ ஏக்கு வந்து ஏர் பிளாடர் வரணும். எங்கே வருது? தட் இஸ் ஒரே ஆப்ஷன் தான். நீங்கள் ரிமைனிங் எதுவுமே பார்க்க தேவை. தேர்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம்? ஈஸியாக பிக் பண்ணலாம். ஸோ ஏ வந்து இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், சாரி ஃபோர்த் ஆப்ஷன் வராது. ஏ ஏர் பிளாடர் கரெக்ட், பி ஃப்ராண்ட் கரெக்ட், சி ஹோல்டு ஃபாஸ்ட் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ 108 some characters are given below. Which of them are true for red algae? So red algae means what? Red algae பெரும்பாலும் எங்க இருப்பாங்கன்னா கடல்ல இருப்பாங்க, ரைட்? Rhodophyceae சொல்லுவாங்க, சிவப்பு பாசிகள் அப்படி சொல்லுவாங்க, சரியா? ரைட். ஸோ கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் ஃபவுண்ட் இன் வார்மர் ஏரியாஸ். சார் கடல் தான், பட் எந்த இடத்துல வந்து கொஞ்சம் வார்மர் அப்படின்னா வெதுவெதுப்பான அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா எப்படி இருக்கணும்? ஹீட், ரொம்ப ஹீட்டும் இல்லாம ரொம்ப சில்லுன்னு இல்லாம கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற இடத்துல இருப்பாங்க. எஸ், absolutely. Greater concentration found in warmer areas is going to be the correct. So reserve food material is present in the form of agar. So agarன்றது ஒரு காமன் நேம் தான். அப்ப ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்? ஸோ ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படி சொல்லுவாங்க. ஸ்டார்ச் ஆர் பாலிசாக்கரைட்ஸ் அப்படி சொன்னா கரெக்ட். ஸோ பட் இங்க அகார் அப்படின்றது இஸ் எ காமன் நேம், காமனா சொல்றது. அகார் அப்படின்றது காமன். பட்
their stored food materials is like this. என்ன வச்சிருப்பாங்கன்னா பாலிசாக்கரைடு. அகாரே என்ன தெரியுமா? இட்ஸ் a polysaccharide. ஓகேவா? இந்த ஐஸ்கிரீம் ஜெல்லிலாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த அகார்ன்றது ரெட் ஆல்கல இருந்து எடுக்கிற ப்ராடக்டோட பேர். தட் மீன்ஸ் அதனுடைய காமன் நேம். பட் அது என்னோட ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எப்படி இருப்பாங்க? அகாராவே இருக்கும். அகார்னால என்ன அர்த்தம்? பாலிசாக்கரைட். ஸோ அப்போ இது செகண்ட் ஆப்ஷன் தவறு. பி வந்து தப்பு. ஸோ நெக்ஸ்ட் சி, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மே பி ஐசோகேமஸ், அன்ஐசோகேமஸ் அண்ட் ஊகேமஸ். இவங்க யாருமா? ரோடோஃபைசியமா. ரோடோஃபைசியவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது ஊகேமஸ் மட்டும்தான் வருவாங்க. யார் வரமாட்டாங்க? ஐசோகேமஸ் வரமாட்டாங்க, அன்ஐசோகேமஸ் வரமாட்டாங்க. அப்போ மூணும் கொடுத்ததுனால இது வந்து தவறு. ஊகேமஸ் மட்டும்தான் நடக்கும், ஐசோகேமஸ் அன்ஐசோகேமஸ் வராது. ஸோ காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட் இஸ் கோயிங் டு பி அக்கஸ். எஸ். ஸோ ஊகேமஸ் நடந்ததுக்கு அப்புறமா, இந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், ஒரு காம்ப்ளெக்ஸான டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி நடக்கும். கரெக்ட். ஸோ இப்போ 108வது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏவும் டியும் மட்டும்தான் ரைட், பியும் சியும் தவறு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஏ அண்ட் பி வராது, சி அண்ட் டி வராது, ஏ அண்ட் டி இஸ் கோயிங் டு தி கரெக்ட், பி அண்ட் டியும் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 109. ஸோ ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோவிங் ஆல்கே ஷோ ஆல் த கிவன் கேரக்டர்ஸ். ஸோ நீங்கள் நீட் 2026 2027க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும், என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ ஹியர் கீழே வந்து ஆல்கேலாம் கொடுத்துட்டாங்க, ஆல்கே குரூப் ஆஃப் ஆல்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கு கீழே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் காமனாக இருக்கிறது ஆல் த கிவன் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்க எல்லா கேரக்டர்ஸும் அதில் எக்ஸ்பிரஷன் பண்ணணும். இந்த 3 கேரக்டர்ஸையும் காமனாக எக்ஸ்போஷர் பண்ணுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈலோத்திரிக்ஸ்னா யாருன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ ஈலோத்திரிக்ஸ்னா யாரு? இசிடேட் கிரீன் ஆல்கே. சாரா யாரு? கிரீன் ஆல்கே. வால்வாக்ஸ் யாரு? கிரீன் ஆல்கே. ஸ்பைரோகைரா யாரு? கிரீன் ஆல்கே. ஓகேவா? இந்த சார்கேசம், லேமினேரியா, அதுக்கு அடுத்தது வந்து போர்ஃபைரா, டிக்டியோட்டா, இவங்களாம் யார் அப்படின்னா ப்ரௌன் ஆல்கே. ஸோ ஜெனிடியம், கிரேசிலேரியா, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கே. ரைட். ஸோ திஸ் இஸ் ரெட் ஆல்கே, திஸ் இஸ் ப்ரௌன் ஆல்கே, அண்ட் தென் தட் இஸ் சார்கேசம் 1, லேமினேரியா 2, போர்ஃபைரா 3, டிக்டியோட்டா 1 2 3 4. ஓகேவா? ஸோ ஜெனிடியமும் கிரேசிலேரியாவும் ரெட் ஆல்கே. எத்தனை பேர்? 2 பேர் இருக்காங்க. ரைட். ஸோ இந்த யூலோத்திரிக்ஸ், சாரா, வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா இவங்க எல்லாமே யாரு? கிரீன் ஆல்கேல வந்துடுவாங்க, குளோரோஃபைசியால வந்துடுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கேரக்டர்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்கேவை கண்டுபிடிச்சிடும், இவங்க வந்து இந்த ஆல்கே அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் பார்க்குறோம். ஃபவுண்ட் இன் மெரைன் ஹேபிடேட்ஸ். மெரைன் ஹேபிடேட்ஸ்ல வாழ்றவங்க இங்க பாருங்க. கிரீன் ஆல்கே எங்க இருப்பாங்க? ஃப்ரெஷ் வாட்டர்ல இருப்பாங்கப்பா. அப்போ ஃபவுண்ட் இன் மெரைன் ஹேபிடேட்ஸ் அப்படின்றது இந்த கிரீன் ஆல்கேக்கு வராது. அப்போ மொத்தத்துல 1 2 3 4 பேரை மைனஸ் பண்ணிடணும். 4 பேர் வரமாட்டாங்க டெஃபினட்டா. ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். சார் இப்போ நீங்க ப்ரௌன் ஆல்கேவிலையும் ரெட் ஆல்கேவிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஹஸ் பீன் ஸ்டோர்ட் இன் த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படி சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. எஸ். இது வந்து ப்ரௌன் ஆல்கேக்கும் பொருந்தும், ரெட் ஆல்கேக்கும் பொருந்தும். இவங்க 2 பேருமே ப்ரௌன் ஆல்கேவும் ரெட் ஆல்கேவும் எங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்ல தான் இருப்பாங்க, மெரைன் ஹேபிடேட்ஸ்ல தான் இருப்பாங்க. ப்ரொடியூஸ் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோகுலாய்டு. ஸோ கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ வாட்டர் ஹோல்ட் பண்ணி வைக்கிற மெட்டீரியல்ஸை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது லிவிங் மெட்டீரியல்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க டெஃபினட்டாக. ஸோ இது ப்ரௌன் ஆல்கேக்கும் பொருந்தும் ப்ளஸ் ரெட் ஆல்கேக்கும் பொருந்தும். ஸோ இப்போ மொத்தமாக 4 ப்ரௌன் ஆல்கே 2 ரெட் ஆல்கே, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ காமன் கேரக்டர்ஸ் எத்தனை பேருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் யார் எக்ஸ்போசர் பண்ணுறாங்கன்னா மொத்தம் 6 பேர் எக்ஸ்போசர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்க, என்ன விஷயம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கோங்க யாருன்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்தது நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் 110. விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட். ஸோ 4 மேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைரா அப்படின்றது வாட் இஸ் கமிங் அண்டர் தட் ஒன்? தே வில் ஹேவ் தே குளோரோஃபைசியன்னு வரணும். கண்டிப்பாக பச்சை பாசி இங்கே என்ன கொடுத்துறாங்க? பழுப்பு பாசின்னு கொடுத்துறாங்க. அப்போ கண்டிப்பாக வராது. ஸோ கேமிட்ஸ் ஹேவ் த 2 to 8 ஏபிக்கல் ஃபிளஜெல்லான்றது கரெக்ட். ஸ்பைரோகைரா இஸ் கோயிங் டு பி இதுக்கு பொருந்தும், ஆனால் இதுக்குன்னா அது பொருந்தாது. ஃபியூகஸ் ஃபைரிஃபார்ம் ஜூஸ்போர் வித் 2 ஹெட்டிரோ நாட் ஏபிக்கல் ஃபிளஜெல்லா அப்படி சொல்றாங்க. இது கரெக்ட். பட் குளோரோஃபைசியா வர மாட்டாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூகஸ்ன்றவங்க ப்ரௌன் ஆல்கேல வருவாங்க. இங்கே வருவாங்க ப்ரௌன் ஆல்கேல வருவாங்க. ஸோ அப்போ இதுவும் வராது.
ஸோ பாலிசிஃபோனியா அப்படின்றது இட்ஸ் கம்மிங் அண்டர் ரெட் ஆல்கே. எதுக்குள்ள வரும்? ரெட் ஆல்கே. ரெட் ஆல்கேயோட கிளாஸ் என்னது? ரோடோஃபைசியே. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மொட்டைல் கேமிட், எஸ் இங்க என்ன இருக்காதுன்னா ஃபிளஜெல்லா இருக்காதுப்பா. ஓகேவா? ரைட். பாலிசிஃபோனியா தட் மீன்ஸ் ரோடோஃபைசியாவில் என்ன இருக்காது? மொட்டைல் கேமிட்ஸ் தட் மீன்ஸ் ஃபிளஜெல்லா இருக்காது. ஸோ கரெக்ட். அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டிக்டியோட்டா அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் இன் செல் வால் இஸ் கோயிங் டு பி ரெட் ஆல்கேல வருவாங்க. ரைட். ஸோ ஹியர் அப்போ இதுவுமே தப்பாயிடும். ஸோ அப்போ 1 2 4 மூணுமே தப்பு. ஸோ எது மட்டும் தான் கரெக்டாக பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான். பாலிசிஃபோனியா இஸ் இட் ஆப்சன்ஸ் ஆஃப் மொட்டைல் கேமிட்ஸ் அண்ட் ரோடோஃபைசியா அப்படின்றது கரெக்டாக பொருந்தும். சரிங்களா? ரைட். ஸோ ஐ ஹோப் டுடே செஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட் பீப்புள் those who are preparing the NEET 2026 as well as that NEET 2027. ஓகேங்களா? ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். So right, so please subscribe our YouTube channels and share with your friends and family members, and then you can comment your wishes to continue that chapters. Next என்ன சாப்டர் வேணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி நம்ம क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காம கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு போதி பார்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ரைட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாமினேஷன்ஸ். We will see you tomorrow. Tata bye bye.